உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். ஆதாரம் இல்லாமல் தனியார் பால் நிறுவனங்கள் குறித்து பேச அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு உயர்நீதிமன்றம் தடை. உதய் திட்டத்தால் தமிழக மின்துறையில் இழப்பு குறைந்துள்ளதாக நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். தமிழகத்தில் 82 கோடி ரூபாய் செலவில் 31 வட்டாட்சியர் அலுவலகங்கள் புதிதாக கட்ட அரசாணை வெளியீடு. எதிர்க்கட்சிகள் சார்பில் நாளை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்வு கூட்டம் புறக்கணிக்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் முடிவு. தமிழ்நாடு எல்லை வரையறை ஆணைய சட்ட முன்வரைவு சட்டப்பேரவையில் தாக்கல். அதிமுக ஆட்சி 4 ஆண்டுகள் நீடிக்க பாஜக தடையாக இருக்காது என இல கணேசன் திட்டவட்டம். ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் உள்ளிட்ட 3 பேரின் காவல் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்குரைஞரை தாக்கிய உணவக உரிமையாளரை கண்டித்து வழக்குரைஞர்கள் சாலை மறியல். வெப்பசலனம் காரணமாக வட மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.